கும்பகோணமில் எல்லாருமே மோஸ்ட்டாக கும்பேஸ்வரர் டெம்பிளை தான் விசிட் பண்ணுவாங்க. பட் மெனி பீப்புள் டோன்ட் நோ வெரி க்ளோஸில் ஒரு பியூட்டிஃபுல் டெம்பிள் இருக்குது. அதான் தசாவதார பெருமாள் கோவில். இந்த டெம்பிளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, விஷ்ணுவோட 10 அவதாரமும் ஒரே கோவிலில் நம்மளால் பார்க்க முடியும். டெம்பிள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், க்ரௌடும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கும்பேஸ்வரர் கோவிலுக்கு வந்தால் பக்கத்தில் இருக்கிற இந்த ஹிடன் ஸ்பாட்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டெஃபினெட்லி ஒர்த் அ விசிட். இங்கே சரணாராயண பெருமாள் அப்படின்னு கும்பகோணத்தில் இந்த சரணாராயணன் திரிபுர சம்ஹாரம்னு 3 அசுரனை சம்ஹாரம் பண்ணதுனால அம்பா இருந்து சம்ஹாரம் பண்ணுறதுனால சரணாராயணன் பேர். இங்கே 12 ராசிக்கு 12 கோவில் உண்டு கும்பகோணத்தில். இது கடக ராசிக்கு உண்டான கோவில். இது மட்டும் இல்லாமல் இங்கே தசாவதார பெருமாள் 10 பெருமாளையும் தமிழ்நாட்டில் இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் தசாவதார பெருமாள் பிரதான மூர்த்தியாக மூலஸ்தானத்தில் மூலமூர்த்தியாக சேவிக்கலாம். ரொம்ப பழமையான கோவில். திருமண நாயகர் காலத்தில் திருப்பணி பண்ணப்பட்டதாக வரலாறு. அவருடைய சிலை அங்கே வாசலில் சேவிக்கலாம். இந்த தேசிகருடைய தசாவதார சோஸ்திரம்னு ஒரு ஆழ்வாருக்கு ஒரு பெருமாளுக்கு ஒரு நவக்கிரகங்களை சொல்லியிருக்கார். நவக்கிரகங்களை சரியாக சேவிக்க வேண்டியதில் பெருமாளை சேவித்தாலே இந்த நவக்கிரக தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுன்றதாக அந்த தசாவதார சோஸ்திரம். அதன் பிரகாரம் இங்கே தசாவதார பெருமாளை சேவிக்கலாம். வைணவ நவக்கிரக பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறார் கும்பகோணம்.